அரசு கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த யாருமே பங்கேற்கல. எப்படி இருக்கு? யாருமே பங்கல்னா அது அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? நீங்க அவங்களோட தான் டிராவல் பண்றீங்க. இல்லை நம்ம கூட்டணி அவ்வளோதானே. மற்றபடி அவங்களுடைய செயல்பாடு அவங்க வரது போகிறதுலாம் எப்படி எனக்கு தெரியும்? அது அவங்கள கேளுங்களேன் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தகவல் கேட்டு வந்தது இல்லை கடிதம் வந்தது, நான் வந்துட்டேன், அவ்வளோதான். இன்றைய கூட்டம் திருப்தியானதா இருந்ததா? திருப்தியாக தான் இருந்தது. இருந்தாலும் அதாவது இந்த காலகட்டத்தில் 22 இப்போ 25 வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்றத என்னை பொறுத்தவரை நான் எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வேங்கவேலி விஷயத்திலையும் அந்த மக்களுக்கு அநீதி தான் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு சிறப்பு நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அமைக்கிற நீதிமன்றத்திலே எஸ்சி எஸ்டி வாழ்க்கை இல்லாமல் அதை தள்ளுபடி செஞ்சு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த கோர்ட்டு நியமனம் பண்ண அரசு, மாநில அரசு? அந்த மாதிரியான ஒரு வெக்கக்கேடான சூழ்நிலை நடந்துருக்குது. இன்னைக்கு பாருங்க, அந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்துருச்சு. இப்போ இது அந்த நீதிமன்றத்துக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ அது ஒரு அசிங்கம் தானே, அது கெட்ட பேர் தானே. அதனால அந்த விஷயத்துல நான் இங்க எடுத்து சொல்லியிருக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைக்கு டெல்லி போயிருக்காரு. நிர்மலா சீதாராமன் உட்பட சில தலைவர்களை சந்திச்சிருக்காரு. எனக்கு தெரியாது அதை பத்தி, அவரு தான் நீங்க கேட்கணும். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணத்தின் மூலமா உறுதியான ஒரு தகவலா மாறி இருக்கு. இது நல்லதா? நீங்க அவரு எடப்பாடியார தான் போய் கேட்கணுமே தவிர என்ன கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்? நீங்க இதே கூட்டணியில தொடருவீங்களா? சார் ஒரு வருஷம் இருக்குது சார் எலெக்ஷனு. அதை பத்தி யார் யாரு எங்கெங்க போவாங்க வருவாங்க மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால டைம் இருக்குது, அப்ப பேசுவோம். நன்றி.